சின்ன பசங்களை வேட்பாளர்களா நிற்கிறாங்கட்டு அது ஒரு விமர்சனமும் சொல்றாங்க, அது ஒரு ஆச்சரியமாவும் பாக்குறாங்க. எங்க கிட்ட அவங்க கடத்தின விஷயங்கள் என்னன்னா, இப்ப செம்மணி படுகொலை இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வரைக்கும் அந்த போர் பாதிச்சிருக்கு. அந்த குழந்தை வந்து அந்த படுகொலை நடக்கும் போது அவனோட அதிகபட்ச குறைபாடு என்னவா இருக்கும், நாளைக்கு வீட்டு பாடம் செஞ்சிடணும், இந்த விளையாட்டுல நம்ம ஜெயிச்சிடணும், இவ்வளவுதான் இருக்கும். அவங்களுக்கு இப்படி ஒரு இனம்னா என்ன, மொழினா என்ன, இப்படி ஒரு உலகம் போர்ன்றதை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த போரெல்லாம் அந்த குழந்தைகள் மேல எப்படி சுமத்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த தாய் நிலத்துல மக்களுக்கான பிரச்சனைகள் அது எல்லாமே இளைஞர்களோட தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கு. ரொம்ப சமீபத்துல ரிதன்யா இறந்து போனாங்க. ரிதன்யா என்னோட சம வயதை ஒருத்தனவங்க தான். தம்பி அஜித் குமார் என் தம்பி தான். அப்படி இன்னைக்கு வேலை வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சில நடந்த விஷயங்கள் தெரியும். இப்படி எல்லா பிரச்சனைகளுமே வந்து இளைஞர்களோட தலையில தான் இருக்கு. அப்ப எங்க வாழ்க்கைக்கான விஷயங்களை நாங்க தான் அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட தெரியப்படுத்த முடியுங்கிறதுனாலதான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இளைஞர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால நாங்களும் வந்து எங்களோட பொறுப்பை உணர்ந்து உண்மையிலே வந்து எங்களோட குழந்தைகள் எந்த மாதிரி ஒரு சமூகத்துல வாழணும் வளர்த்தணும் அப்படின்றத நோக்கிதான் எங்களோட நகர்வுகள் எல்லாமே இருக்கு. இல்ல நான் உங்ககிட்ட வந்து நான் தேர்தல நிக்கணும் அது நான் எதுவுமே கேட்டதில்ல. நடுவன் தொகுதியில நீ போட்டியிடணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன். நடுவன் தொகுதியில வந்துட்டு இப்ப வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். நிறைய பேர் அதை விமர்சனமா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. எலெக்ஷன்ல நிக்காம போலாம், களம் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பிடிஆரோட பையன் வந்து களத்துல நின்னாலும் சரி நிக்கலைனாலும் சரி, விஜய் அவர்கள் யாரோட கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, திமுக வந்து முதல்வர் வேட்பாளரா மு.க. ஸ்டாலின் நிற்கினாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் நிற்கினாலும் சரி, மதுரை நடுவன்ல பிடிஆர் மகன் நின்னாலும் சரி நிக்கலனாலும் சரி, சீமான் மகள் நிற்பேன், உறுதியா நிற்பேன். இப்போ வந்து சீமான் அவர்களை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி போன்றவர்களை விட்டு இப்போ வந்து 80 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்தது. இல்ல இத வந்து நம்ம எளிமையா கடந்து போயிடலாம். இது வந்து புதுசா அவங்க இதை பண்றாங்க. விஜயலட்சுமி பத்தியா கேட்கல. இப்போ வந்து ஒருத்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு மைனர்களை வச்சு சீமான் அவர்களை பிளாக்மெயில் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி அவங்க திட்டம் போடுறது, சதி திட்டம் போடுறது எல்லாம் வந்து எந்த வகையிலுமே எங்களை அச்சுறுத்தவே இல்லை. நாங்க இதை எங்களுக்குள்ள விவாதிச்சுக்கவே மாட்டாரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இதை வந்து பேசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே நாங்க தெரிஞ்சு கண்டும் காணாம கடந்து வந்திருக்கோம். அதனால இதை நாங்க பொருட்படுத்துறது. ஏன்னா அவங்களால வந்துட்டு இது வந்து முதுகுல குத்தி கொள்றது வந்து கோழைத்தனம். இது எப்படி இருக்குன்னா, கால எறும்பு வச்சு சீண்டி விட்டு கொள்றது, சீன்றது, யானையோட காதுக்குள்ள போய் எறும்பு நோண்டு பாத்தீங்களா, இந்த மாதிரியான செயல்கள் தான் இது. அதனால இது புறம் முதுகுக்கு பின்னாடி வந்து குத்துற கோழைத்தனத்தை விட கீழ்மையான ஒரு கேவலம்.